வணக்கம் சொந்தங்களே. நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்களா நீங்கள்? அப்போ மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸை போய் பாருங்கள். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆப்போசிட்டில் தாங்க இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸில் உள்ளே என்ட்ரன்ஸில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. அடுத்து உள்ளே கிரவுண்டு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கிரவுண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரண கிணறு, அப்புறம் ராட்டினம்ஸ் அதெல்லாமே இருக்குது. உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே போகலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் ஃபோட்டோ ஷாப்லாம் பார்த்துட்ருந்தோம். அடுத்து சின்ன பிள்ளைங்க ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய கேம்ஸ் எல்லாமே இதில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு அந்த பொருளை கையில் கொடுத்துருவாங்க. இதை நம்ம வெளியே போகும்போது விளையாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வரும்போது பார்த்துக்கலாம் இந்த பிளேஸ் எல்லாமே. இப்போ உள்ளே வந்தாச்சுங்க இந்த கிரவுண்டுக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா மரண கிணறுங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்து பிளேயர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. இது ஸ்நாக்ஸ் ஏரியாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. பாருங்கள், இவங்க தான் பிளேயர்ஸ், அந்த மரண கிணறோட பிளேயர்ஸ் அவங்க தான். இப்போ இது வெளியே உள்ள வியூ. நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படின்ட்டுன்னு 2 ரோ இருக்குங்க. இதில் ஃபஸ்ட் ரோவில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாங்க. நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் செகண்ட் ரோக்கு போயிட்டேன். அங்கே தான் வீடியோ தெரியும் அப்படின்றதுனால நான் அங்கே போயிட்டேன். ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரோலேயே நின்று பாருங்கள். அப்போ தான் செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும். நாம் அவங்களுக்கு கேஷ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் அவங்க ரைட் போகிறதையும் நல்லா அழகாக பார்க்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். நான் இதான் இப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இப்போ இதில் 3 பாய்ஸ் வந்திருக்காங்க. ஒரு லேடி பைக் ஓட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரம் வந்துருச்சு. இப்போ 4 பேருமே வந்துட்டாங்க. பாருங்கள், அந்த லேடி இந்த காருக்கு பின்னாடி இப்போ நின்னாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் அந்த லேடி. அவங்க ரைட் போவாங்களா அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேங்க. ஒரு லேடி இதில் ரைட் போக முடியுமா, ஒரு பைக் ஓட்டிகிட்டு வேகமாக போக முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியமாக வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தேன். சீரியஸாக செம்மையாக ஓட்டினாங்கங்க. சான்ஸே இல்லை. பாய்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க அதில் ரைட் போனாங்க. நானாக இருந்தால் ஒரே சுற்றில் தலை சுற்றி கீழே விழுந்திருப்பேன். அவங்க நல்லா ஓட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணியும் நான் பார்த்தேங்க. நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை
செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் உள்ளே அவருக்கு கொடுக்க முடியலன்றதுனால வெளியே வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். அவரும் ஹாப்பி ஆகிட்டார். அதோட அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்க எல்லாமே கேம்ஸ் என்னென்ன விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் அடித்து பார்த்தோங்க. எல்லாமே பார்த்துட்டோம். நாங்களும் ரைட் போனோம். அடுத்து ஹார்ஸ் ரைடு வந்து ரெடியாக இருந்தது. எல்லோரும் வந்து ஆசைப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் ரைட் போடலங்க. எவ்வளோன்னு மட்டும் விசாரித்தோம். ஒரு ஆளுக்கு வந்து பெரியவங்க வந்து 100 ருபீஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 70 ருபீஸும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தோம். சரி, பிள்ளைங்களாம் வந்து அது பிடிச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணாங்க. சரி, என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அதுக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. என்ன தெரியுமா, ஐஸ்கிரீமும் பாப்கார்னும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எங்ககிட்ட வச்சுருந்த ஸ்நாக்ஸ் தாங்க நாங்கள் கொடுத்தோம். அது சாப்பிட்டுச்சு. என்னால் நம்ப முடியலங்க. ஒரு குதிரை வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிடுதுங்க. ஐஸ்கிரீம் பாப்கார்ன் தான் சாப்பிடுது. ஆனால் நாங்கள் வந்து இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து என்ன ரைட் போகலான்னு சொல்லி பார்த்துட்டு ரவுண்ட் அடித்தோம். அடுத்து வந்து ட்ராகன் ரைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சின்னவங்க எல்லாமே போக முடியும் அப்படின்ட்டுன்னு அதில் ஒரு ரைட் போனோம். ரைட் போயிட்டு அடுத்து ஒரு இது பார்த்தோம். இதை பார்க்கும்போது எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால நான் இதில் உட்காரல. அடுத்தது என்ன பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து வந்து பலூன் கேம் இருந்ததுங்க. அதாவது பலூன் ஷூட்டிங். இது வந்து நல்லா நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பலூன் ஜம்பிங் பால் ஜம்பிங் அதுக்குள்ளே வந்து நல்லா அந்த நெட்டுக்குள்ளே போட்டு சேஃபாக பிள்ளைங்களுக்கு நல்லா விளையாட விட்டுருந்தாங்க. அது வந்து லிமிட்டட் ஏஜ் தாங்க. அது வந்து கிட்ஸ் மட்டும்தான் நம்ம விளையாட முடியும். அடுத்து வந்து கோஸ்ட் ஹவுஸ். இதுக்குள்ளே வந்து கோஸ்டெல்லாம் வந்து நின்றுட்டுருக்க மாதிரி பயம்புறுத்துகிற மாதிரி அப்படிலாம் இருந்தது. அடுத்து வந்து 3D ஷோ. இதெல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பே பண்ணாதாங்க உள்ளே போக முடியும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 50 ருபீஸ் வாங்கினாங்க. அடுத்து நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் போகும்போதும் நம்ம பே பண்ணி தான் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் செம்மையாக என்டர்டெயின் பண்ணுவோங்க. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். வெளியே போகும்போது ஒரு சின்ன கேம் இருந்தது. அதில் வந்து ஒரு தம்பி விளையாடிட்டு இருந்தார். அதுக்கு வந்து வின் பண்ணதாக ஒரு கிஃப்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டு பால் தாங்க. அந்த தம்பி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதை வாங்கின உடனே பாருங்கள், அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. செமையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து ஒரே ஒரு அரிசியில் நமக்கு வந்து நேம்லாம் எழுதி தராங்கன்னு சொன்னாங்க. அது என்னென்னு பார்த்துட்டு அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து அனிமல்ஸு, அடுத்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் அனிமல்ஸ் கூட. அந்த இடமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸு அந்த மாதிரி நிறையா இருந்தது. எங்களுக்கு பிடிச்ச இடத்துல நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.